ஜுரம் வந்தால் கூட ஒரு 3 நாளில் சரியாக போய்டும்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த சளி பிடிச்சதுன்னா கண்டிப்பாக 1 மாதம் நம்மளை வச்சு செஞ்சிடும். நம்ம கொல்லியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் தூதுவளை இருந்தது. இன்றைக்கி அதை துவையல் செஞ்சிடணும்னு அந்த வேலை தான் காலையிலே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி அதிகமான சளி பிடிச்சிருந்தது அப்படின்னா, வீசிங்லாம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த தூதுவளையை நீங்கள் ரசமாவோ சூப்பாவோ இல்லை துவையல் எந்த விதமான ஒன்றாலும் வச்சு சாப்பிட்லாம். பசங்க லஞ்சுக்கு எனக்கு சப்பாத்தியும் சன்னா கிரேவியும் கேட்டதுனால அதை தான் செஞ்சு கொடுத்து அமைச்சிருந்தேன். எங்கள் லஞ்சுக்கு வெறும் ரசம் தாங்க. மீண்டுமா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த மாதிரி சளி பிடிச்சிக்கு இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக சூடாக ரசம் சாப்பிடணும் போல தான் தோணுச்சு. வேறு எந்த தொட்டுக்கையும் எனக்கு பிடிக்கவே இல்லை. நேற்று செஞ்ச ஓலை பகடா இருந்தது, அதை வச்சு சாப்பிட்டுட்டு கூடவே துவையில வச்சு சாப்பிட்டுட்டேன். வேலை முடிச்சுட்டு அப்படியே சைடில் கொஞ்சம் போய் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இன்றைக்கி பசங்களுக்கு ஊற வச்ச கொண்டைக்கடலை இருந்தது. அது கூடவே வாழைப்பழம் நிறையா மீந்ததுனால அதில் கொஞ்சம் பணியாரமும் செஞ்சு சூப்பராக கொடுத்தாச்சு. இன்றைக்கி வ்ளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நாளைக்கு இன்னொரு மினி வ்ளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.